Taste the Daily. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட சிஞ்சுவாடி கிராம பகுதிகள் பொங்கலையொட்டி பொதுமக்களுக்கு அதிமுக சார்பில் விலையில்லா வேட்டி சேலைகள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு முன்னாள் அமைச்சரும் உடுமலை சட்டமன்ற உறுப்பினருமான உடுமலை ராதாகிருஷ்ணன் வேட்டி சேலைகளை வழங்கினார். முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயக்குமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த விழாவில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ஏராளமான தாய்மார்கள் தங்களின் குழந்தைகளோடு சிறிய பானையில் பொங்கல் வைத்து சிறுவீட்டு பொங்கலை கொண்டாடினர். கிருஷ்ணன் கோயில் பகுதி சிறுவர் சிறுமிகள் தங்களது இல்லம் முன்பு தாயாரின் உதவியுடன் சிறிய அடுப்பில் தீ மூட்டி காணும் பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்தனர். இதைத் தொடர்ந்து சிறுவர் மற்றும் சிறுமியர் தங்கள் குடும்பத்துடன் கடற்கரை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு சென்று பொங்கலை கொண்டாடினர். திருநெல்வேலி மாவட்டம் வடலிவிளை கிராமத்தில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி நடைபெற்ற போட்டியில் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் இளவட்டக்கல்லை தூக்கியது பெரும் வரவேற்பை பெற்றது. பானக்குடி அருகே உள்ள வடலிவிளை கிராமத்தில் நடைபெற்ற இளவட்டக்கல் தூக்கும் போட்டியில் ராஜகுமாரி என்பவர் 55 கிலோ இளவட்டக்கல்லை 23 முறை கழுத்தைச் சுற்றி முதலிடம் பிடித்தார். இளவட்டக்கல் உரல் தூக்கும் போட்டியில் ஆண்களும் பெண்களும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே பொங்கல் திருநாளை முன்னிட்டு மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. திருமயம் அருகே கடியாப்பட்டி கிராமத்தில் மாட்டு வண்டி எல்கை பந்தயம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இப்போட்டியில் புதுக்கோட்டை, மதுரை, தேனி, சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து காளைகள் கலந்து கொண்டன. கடியாப்பட்டி முதல் ராயபுரம் வரை நடைபெற்ற போட்டியை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர்.